ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை நாம் பார்க்க போகிறது ஆடி மாத உற்சவங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு. நமக்கு நிறைய உற்சவங்கள்ங்க, தினம் கொண்டாட்டம் தான். இன்னும் ஆடி மாதம், தை மாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம முன்னோர்கள் வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாடு, இது எல்லாத்துக்கும் உகந்தமான ஒரு மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம். எப்படி கண்ணபரமாத்மா மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்கிறானோ அந்த வகையில் இது அம்பாளுக்குண்டான ஒரு மாதமும், மற்றபடி குலதெய்வ பூஜைகளுக்கு உண்டான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். நம்முடைய முன்னோர்கள், பித்ருக்கள் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இந்த ஆடி மாதத்துக்கு பூமிக்கு வந்து நம்ம மகாலய பக்ஷ அமாவாசை அப்படி வருது இல்லைங்களா, அப்போ இந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டு தை மாதம் மீண்டும் அவங்களுடைய இடத்துக்கு போய் சேர்வாங்க அப்படிங்கிற ஒரு நியதி நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதத்தில் நாம் இந்த பித்ருக்கள் பூஜையும், நிறைய அம்பாள் பூஜை, சுமங்கலி பூஜை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் நாம் நம்ம வீட்டு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க சில பேர் சுவாசினி பூஜைன்னு சொல்லுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா பூவாடை காரி கும்பிடுறோன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பார்த்திங்கன்னா கூழ் வார்த்தல்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். உணவும் சம்பிரதாயமும்னு ஒரு சின்ன பதிவு இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா மற்ற விவரமெல்லாம் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இப்போல்லாம் எதுக்கு நம்ம இந்த கூழ் வார்க்கிறது இதெல்லாம் செய்கிறோம்னா, நம்ம உடம்பை நாம் பலப்படுத்திக்கிறோம். ஏன்னா வரப்போகிற அடுத்த ஒரு குளிர்காலம், அந்த மழை காலத்துக்கு நம்ம உடம்பு தயாராகும். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக நிறைய ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பெரியவங்க சொன்ன விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த 18ஆம் பெருக்கு என்ன சிறப்பு, நாம் என்ன கொண்டாடலாம், எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாங்க. 18ஆம் பெருக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த முன்னோர்கள் இறந்தவங்க, சுமங்கலியாக இருந்தவங்க, அந்த மாதிரி பூஜைகளை அன்னைக்கு கட்டாயம் செய்வாங்க. அது எந்த நாள் நட்சத்திரம் அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. 18ஆம் பெருக்குன்னா அந்த சுமங்கலி பூஜையோ இல்லை குழந்தையாக இருந்து வீட்டு தெய்வம்னு சில குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு துணியெல்லாம் வச்சு அந்த அந்தி நேரத்தில் சில பூஜைகள் செய்வாங்க. அதை தாண்டி எல்லாரும் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே நதிக்கு போவாங்க. காவேரி தீர்த்தத்துக்கு போய் தீர்த்தம் ஆடுறது. புது மன தம்பதிகளுக்கு அன்றைக்கி எல்லாரும் சரடு பெருக்கிப்பாங்க. தங்களுடைய மன மாலைகள் இருக்கும் இல்லைங்களா, அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் திருமண மாலைகளை பத்திரமா வச்சுட்டு அன்னைக்கு கொண்டு போய் அங்கே செலுத்துவாங்க, அந்த காவிரி ஆற்றில் விடுவாங்க. அப்புறம் மஞ்சள், குங்குமம், மங்கள சாமான்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பாங்க. அங்கே படையல் மாதிரி போடுவாங்க. சித்திரான்னங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எலுமிச்சம் சாதம், புளியன் சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதையெல்லாம் செஞ்சு ஒரு பெரிய இலையை வச்சுப்பாங்க. சமஷ்டியாக செய்வாங்க. எல்லாரும் சந்தோஷமாக பெரியவங்க கழுத்தில். இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்க, யாருமே இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்களே உங்களுக்கு செஞ்சு விடுவாங்க. அங்கே ஒரு முறை அங்கே போய் பாருங்கள். கொள்ளிடம் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய நடக்கும். உங்களுக்கு அம்மா மண்டபம், ஸ்ரீரங்கம், திருச்சி எல்லாம் ரொம்ப அமோகமாக மாயறது பக்கத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த படித்துறைக்கு போயிட்டு எல்லா பெண்களும் போவாங்க. புது மன தம்பதிகளாக இருந்தால் அங்கேயே கூட அவங்க புதுசாக பெரிய சரடு கொண்டு பெருக்கிப்பாங்க. அன்னைக்கு நாம் செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அது பன்மடங்காக பல்கி பெருகும். அப்படி சொல்லி நமக்கு வச்சுருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு சின்ன வியாபாரம் செய்யணுமோ இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் எதுவானாலும் நாம் அன்றைக்கி செய்கிறது மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைக்கு நாம் செய்கின்ற தான தர்மங்களும் நமக்கு பல வகையாக பல மடங்காகவும் நமக்கு பெருகி கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த நாளில் நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். அதனால் என்ன பண்ணணும், நம்ம அன்றைக்கி காலையில் நம்ம நீராடி நீர் பூசி நம்ம வீடெல்லாம் முந்தின நாளே நாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு நமக்கு மாயில் சொருகிறது அதெல்லாம் அவங்க இருக்கிற வசதிக்குங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெரிய ரூம் இருக்கும், பூஜை ரூமுன்னு. ஒருத்தருக்கு
சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷெல்ஃபு ஹால்லே வச்சுருப்பாங்க. சில பேர் மனசுக்குள்ளேயே சாமியை வச்சுருப்பாங்க. அவங்க இருக்கிறதே ஒரு 10 அடிக்கு 10 அடின்னா என்ன பண்ண முடியும்? அதனால் பூஜா விஷயம் அவங்களுடைய விருப்பம்தான். முடிகிறவங்க நதி தீரத்துக்கு போகலாம், இல்லைன்னா குளத்தங்கரையில் கூட ஒரு கும்பம் மாதிரி வச்சு இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லா புராதான கோயில்கள், இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், அந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சின்ன கோயிலாக இருந்தால் கூட கிணத்தடியில் வச்சு இந்த பூஜையை செய்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்தது, கிணத்தடியில் இந்த பூஜை, தண்ணி ஒரு டேங்க் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. நீங்கள் ஃப்ளாட் சிஸ்டம் இப்போ இருக்குது, அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த டேங்க்கு கிட்ட போய் பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு காமன் டேங்க்கெல்லாம் பண்ண முடியாது, அந்த மாதிரியாக இருக்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே ஒரு சுத்தமான சமையலறையில் உங்களுக்கு தண்ணி வர குழாவுக்கு கூட வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா வாழை மட்டை, இல்லைன்னா இப்போ நமக்கு அந்த தொன்னை மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் சின்னதாக நெய் தீபம் விட்டு காவேரி தாய்க்கு விடுவாங்க. ஒரு முறத்தில் பார்த்தீங்கன்னா சுமங்கலிக்கு உண்டான அத்தனை சாமான்களையும், இந்த காதோலை, கருகமணி, அப்புறம் கண்ணாடி வளையல், ரவிக்கை துண்டு, அப்புறம் புடவை, இதை மாதிரி அவங்களுக்கு முடிஞ்சது, வெத்தலை பாக்கு, இதெல்லாம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஆரத்தி காமிச்சு அதை அப்படியே அந்த ஆற்றுல விடுவாங்க. அது அப்படியே அம்பாளுக்கு கொடுக்குறதா அர்த்தம். இதுதான் இந்த முன்காலத்திலேருந்து இந்த 18ஆம் பெருக்கன்னைக்கு செய்வாங்க. அதை செஞ்சுட்டு அங்கேயே தேங்காய் பழமெல்லாம் உடைச்சிட்டு இந்த மஞ்சள், அப்புறம் வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வச்சு ஒவ்வொரு சுமங்களையும் அங்கே பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமன பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, இதை 3ஐயும் உருண்டை மாதிரி வச்சுட்டு இந்த நூல், இந்த மஞ்சள் கயிறெல்லாம், ஏன்னா எல்லாம் ஊரில் செஞ்சு பழக்கம். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், இல்லை மற்ற சிட்டியில் இருக்கிறோம், இல்லை வெளியூரில் இருக்கலாம், நம்ம நார்த் இந்தியாவில், இல்லை நம்ம அவுட் ஆஃப் இந்தியாவில் கூட, வெளிநாட்டில் கூட இருக்கலாம். அப்போ நம்ம வீட்டில் இதெல்லாம் ஒரு பெரிய தாம்பாளத்துலேயோ ஒரு இலையிலையோ எது கிடைக்குதோ அதில் வச்சுட்டு நமக்கு முடிஞ்ச சித்திரான்னமோ எதுவோ செஞ்சுட்டு, சக்கரை பொங்கலோ, இல்லைன்னா இந்த வெறுமனை இந்த பச்சையாகவே பச்சை அரிசி, பொட்டுக்கடலை, அப்புறம் தேங்காய் கீத்தெல்லாம் போட்டு ஒரு சின்ன மிக்சர் மாதிரி வச்சு அதை சுவாமிக்கு வச்சுட்டு, அந்த நம்ம வீட்டில் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேருக்கும் அந்த சரடெல்லாம் வச்சு கலசம் வச்சும் செய்வாங்க. சில பேர் வெறுமனையே விளக்கேற்றி வச்சுட்டு இதை நடு வீட்டில் வச்சு சுவாமி கும்பிட்டு எல்லாரும் அதை கட்டிப்பாங்க. அவங்களுக்கு சக்திக்கேற்ற பக்தி தாங்க. வயசானவங்க அவங்களால சித்திரான்னம் செய்ய முடியலன்னா அது ஒரு பெரிய தப்பு கிடையாது. அவங்களுக்கு என்ன முடியுதோ ஒரு வெள்ளை கட்டி வச்சுட்டு ஒரு அரிசி பருப்பு வச்சுட்டு கூட அவங்க சாமி கும்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். ஆனால் அந்த நாளை நினச்சி நமக்கு என்ன முடியுமோ ஒரு சின்ன விளக்கேற்றி ஒரு ஊதுபத்தி வச்சுட்டு நம்ம இந்த நினைவு பண்ணிவிட்டு, நிறைய வெரைட்டியாக பழ வகைகள்லாம் வைப்பாங்க அன்றைக்கி, கனி வகைகள் இதெல்லாம் வச்சுட்டு, கண்ணாடி வளையல், மங்கள சாமான்கள் நிறைய வச்சு அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க. அதாவது சுமங்கலித்துவம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரே பார்த்திங்கன்னா ஒரு 10 சரடு கூட அவங்களுக்கு இருக்குங்க. அதாவது அவங்க அம்மா ஒன்று கட்டுவாங்க, மாமியார் வீட்டில் அவங்க நாத்தனார், அந்த மாதிரி, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பூஜையை பண்ணுவாங்க. ஆற்றுக்கு போகிறாங்க அப்படின்னாங்க, அந்த அளவில் போக முடியுது போங்க, இல்லையா வீட்டுக்குள்ளேயே நமக்கு தேவையான சரடுகள் எல்லாம் வீட்டில் இருக்கிற பெரிய சுமங்கலி கழுத்தில் அவங்க ஃபஸ்ட்டு கட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கட்டி விடுவாங்க. இதுதான் ஆடிப்பெருக்கு. அன்னைக்கு நாம் நல்ல விஷயங்கள் எதுவானாலும் செய்யலாம். ஒரு வீட்டு கட்டுறதோ, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, பொதுவாக ஆடி மாதம்னா இதெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாம் என்ன செய்கிறோமோ அது பன்மடங்காக பல்கி பெருகும் என்பது அடியேன் வாக்கு கிடையாது. அடியேன் குருநாதர் வாக்கு, எனக்கு சொல்லி கொடுத்த பெரியவங்களுடைய வாக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுவுமே அடியேன் சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி கோலங்கள்லாம் நாம் வாசலில் போடுறது நம்மளுக்கு இப்போ இந்த டிவைன் பவர்ஸ் எல்லாம் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு மங்கள சக்திகளை ஈர்த்து கொடுக்குற தன்மை உண்டு. அதனால தான் அரிசிமா கோலம் மட்டும் போடணும், அதுதான் சிறப்பு. இந்த வகையில் இந்த ஆடிப்பெருக்கு பூஜையை அனைவரும் கட்டாயம் தவறாமல் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம் வச்சுட்டு கூட நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். எந்த வழக்கமும் எங்களுக்கு தெரியல, சொல்லி கொடுக்கலன்னா பெரியவங்களெல்லாம் நாம் ரொம்ப தப்பாக பேசக்கூடாது. அது நம்ம சின்ன வயசில் அப்படி பேசியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நமக்கு மெச்சூரிட்டி வரும்போது ஒருவேளை கடவுள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நிறைய குருமார்கள் அவங்க பண்ண புண்ணிய
பண்ணினதுனால தான் நமக்கு நல்ல குருவெல்லாம் கிடச்சிருக்கு. அதை நீங்கள் நன்றி சொல்லணும் உங்கள் பெரியவங்களுக்கு. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். அது இல்லாமல் நாமளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அன்னைக்கு நீங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்து தான தர்மங்கள் செஞ்சு அன்றைய தினம் எல்லாரும் குடும்பத்தோடு ஒத்துமையாக இருந்து வீட்டில் நல்லா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு காக்காக்கு வச்சுட்டு உங்கள் வேலைகளை பார்க்கலாம். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி. வணக்கம்.